எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் மக்ரோனி செய்ய போகிறேன். என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறேங்கிறது பார்க்கலாம் வாங்க. நல்லா ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வெங்காயத்தில் நல்லா நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகணும் நல்லா. பச்சை மிளகாய், தக்காளி, கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வதங்கும் சீக்கிரம். தனி மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய போடக்கூடாது. இதெல்லாமே சேர்ந்து நல்லா
வெங்காய தக்காளியெல்லாம் வதங்கி ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும். நம்ம நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மக்ரோனி சேர்த்துக்கலாம். சங்கும் இந்த மாதிரி டிசைனும் எடுத்துருக்கேன். நான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கிட்டு தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. மக்ரோனியை கொட்டி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடும். பிளேட் பண்ணி காமிக்கிறேன். சூப்பரான மக்ரோனி ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் பாஸ்தா தான் சாப்பாடு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி அர்ஜெண்டாக ஏதாவது குயிக்காக குக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காகவும் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அந்த கிரேவியெல்லாம் நல்லா வற்றி சூப்பராக வந்துடும். பிளேட் பண்ணி நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.